இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தர் நீர் நல்லவர், நீர் எங்களுக்கு நல்லதை மாத்திரம் செய்கிறவர். நல்ல வார்த்தைகளை கர்த்தரோடு பேசுவீராக. வேதத்தின் அதிசயங்களை காணும்படியாக மனக்கண்களை கர்த்தர் திறந்து கொடுங்க. சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லும் தேவன் நாளில் எங்களோட கர்த்தர் பேசுகிறார். தொடர்ந்து எங்களை வேலைப்படுத்தும், பாதுகாத்துக் கொள்ள பயன்படுத்தும், சாட்சியத்தை பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் நல்லவர்களாக. Okay, greetings to you all in the name of our Lord and Savior Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் வாழ்த்துக்கள். அநேகர் இல்லை இந்த நாளில். என்ன ரீசன் அப்படின்னா வெக்கேஷன் டைம். விஜய்குமார் ஃபேமிலி அவங்க ஷெஃபீல்ட் போயிருக்காங்க. ஸோ they just asked us to convey their regards. அது மாத்திரம் இல்லை, இந்த ஜான் குடும்பமும் இந்தியாவுக்கு போயிருக்காங்க. they will be coming back tomorrow. Okay, அவங்க பிரயாணங்களுக்காக ஜோம் பண்ணி கேட்டுக்கொள்கிறேன். சரியா, தொடர்ந்து பிள்ளைகளுக்காக ஜோம் பண்ணி நிறைய பேசப்படுறோம். we have a lot of children's programs as well as teens program. தொடர்ந்து இந்த காரியங்களுக்காக ஜோம் பண்ணி கேட்டுக்கொள்கிறேன். இதனால இது ஒரு முக்கியமான நாள். இன்னைக்கு என்ன நாள் தெரியுங்களா? the day of feast of Pentecost, the day of Pentecost. நம்ம எல்லாம் என்ன சபை தெரியுமா? பெந்தகோஸ்து சபைன்னு சொல்றாங்க. அது என்ன அர்த்தம் அப்படின்றத பார்க்க போறோம். இதனால we are called as Pentecost church. முக்கியமா பார்த்தீங்கன்னா if you have to look into the root of Pentecost, you have to understand 1906. Okay, 1904, 1906. We had a great revival of outpouring of the Holy Spirit. You would say like that, right? So there's a man called William Seymour. கேள்விப்பட்டிருக்கீங்களா? It's a American slave, but God has poured mighty anointing over him. அவர் மூலமாக எழுப்புதல் throughout the world it spreaded. அவர் மூலமா எழுப்பின சபை தான் Church of God. நீங்கள் நான் இருக்கிறது Church of God. We are not independent church, right? We are part of Church of God. அவங்க மூலமா எழுப்புதல் வந்து அதுக்கப்புறம் எழுப்புனது தான் Assemblies of God. சரிங்களா? Church of God of prophecy ஒன்று இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? Church of God is different, Church of God of prophecy is different. கிளாஸ்டர்ல நம்ம சர்ச் ஒருத்தங்க நடத்துறாங்க, நம்ம தெரிஞ்சவங்க. சரிங்களா, நம்ம சர்ச்சுக்கு வந்திருக்காங்க. They belong to Church of God of prophecy. அதே மாதிரி Assemblies of God came out of the revival movement and then came out in Pentecost. Okay, we are called as a Pentecostals. So இன்னைக்கு நமக்கு ஒரு celebration day actually சொல்ல போனா, and the other way around we have to think about this is the day where church has born this earth. சபை உருவாகின நாள் இது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சபையை கர்த்தர் இந்த பூமியிலே உருவாக்கின நாள் எப்படின்னு பார்க்கும்போது we have to go back towards the book of Acts. நம்ம போன வாரம் இதை குறித்து தியானிச்சோம். அப்படின்னு பார்க்கும்போது there are three things that we have memorized or we have discussed about it or we have learned about it. Three things. எதை குறித்து பார்த்தோம்னு those days God spoke to Moses and God lived in tent of meeting or tabernacle, right? And then David had a heart to build a temple for the Lord. பாருங்க, தாவீது அவனுக்கு ஒரு மனசுல ஒரு ஏக்கம், கவலை என்ன தெரியுங்களா? நான் மாத்திரம் அரண்மனையில வாழ்றேன் ஆண்டவரே, உங்களுக்கு என்று ஒரு ஆலயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏக்கிறான். ஆண்டவர்ல ஏங்கி ஜெபம் பண்ற வேண்டியது. கர்த்தர் சொல்றாரு, நீ கட்ட மாட்டேன், உன் ஸ்தானத்துல இருந்து ஒரு மகன் கட்டுவான் தாவீது. So then God, Israelites, they progressed. That is before the wilderness. They don't have place of worship, and God took them out of wilderness and they created a tent of meeting. ஆண்டவர் பாருங்க, ஒரு தேவனை சந்திக்கும்படியாக ஒரு ஸ்தலத்தை கர்த்தர் மோசே கூட கட்ட சொல்கிறார். கர்த்தர் அங்க வாசம் பண்ணுவார், தேவஜனங்க அங்க வந்து தேவனை தரிசிப்பார்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் they moved to temple, and afterwards what happened is we all know about it. Solomon built the temple and Nebuchadnezzar came and they destroyed the temple, they burned the temple. A lot of things happened, and then Romans came, they destroyed the temple, they burned the temple, and still they reconstructed the temple. Right? எருசலேம்ல போனீங்கன்னா தேவாலயம் இருக்கிறது இப்பயும், ஆனா அது முழுமையாக செயல்படாத தேவாலயமே காணப்படுகிறது. சரிங்களா? Then what happened? அப்படி நாட்கள் போக போக இருண்ட நாட்கள் இருந்தது யோவான் ஸ்நானகன் வரை. Okay, there is dark ages in the Christianity. There no worship, there is no predominant worship, right? And then God scattered the Jewish people because of they not obey God. God scattered the Israelites. So அந்த சிதறிக்கப்பட்ட யூதர்கள் என்ன பண்ணினாங்கன்னா பல
தேசங்களிலே போனார்கள், இந்தியாவிலே வந்தார்கள். அதான் சொன்னேன் நான். So they constructed a room or a building called synagogues. ஜெப ஆலயங்கள் இருந்த synagogues are different. A temple is different. யூதர்களுக்கு ஜெப ஆலயங்கள் உண்டானது. ஜெப ஆலயங்கள் உண்டானது. அங்க ஜெபித்தார்கள், தேவனை தொழுது கொண்டார்கள். நாட்கள் கடந்தன. என்ன நடந்ததுன்னா, இயேசுவானவர் வருகிறார், அவர்களுக்கு சீஷர்களை நடத்தினார். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர்கள் 1ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தில் அவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். Jesus is giving a promise to his disciples. நல்லா புரிஞ்சுக்கணும். Before he ascended to heaven, he called all his disciples and he asked to do an important aspect of the life, nothing but to wait. அவர்களை என்ன சொன்னார் தெரியுங்களா? நீங்கள் தரித்திருங்கள். எங்கே தரித்திருந்தா வேற எங்கேயும் போக கூடாது. You have to wait in Jerusalem. நீங்க யூதேயா பட்டணத்துல இருக்கிற எருசலேம் என்ற ஒரு ஊர்ல நீங்கள் தரித்திருங்கள். 120 பேர் தரித்திருந்தார்கள். வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1 இருந்து 4 வரைக்கும். If somebody can read in English, I can read it in Tamil. Acts, book of Acts, chapter 2, verse 1 to 4, please. When the day of Pentecost arrived, when the day of Pentecost arrived, they were all together in one place. They all together in one place. And suddenly there came from heaven a sound like a mighty rushing wind. Yeah. And it filled the entire house where they were sitting. And divided tongues as of fire appeared to them and rested on each one of them. And they were all filled with the Holy Spirit and began to speak in other tongues as the Spirit gave them utterance. பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் இருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்தில் இருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல் பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷையிலே பேச தொடங்கினார். So this verse started in a way that something suddenly happened, right? It says in English like, suddenly a sound like the blowing wind of violent wind came from heaven and filled the house where they are sitting. Right? This passage starts with specifications about a specific day called a day of Pentecost. Right? நம்மளுக்கு எதனா டே உங்களுக்கு, can anyone remember any specific day from Christian side? I mean Christian circle. Christmas, yeah. Easter. Good Friday, right? Palm Sunday. See, there are a lot of specific day that we give preference. நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்ம நாட்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுலாம் மாறிட கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். We should not give preference to the day, instead we should give preference to the event. Difference இருக்கு. சில பேருக்கு பாருங்க 25th ராத்திரி தான் இயேசு அங்க பிறந்த மாதிரியும் ஞாபகம் இருக்குங்களா? எத்தனை பேர், how many people have an experience of building a crib in your home? Do you have an experience of building a crib? நம்ம பிள்ளைங்க பார்த்துருக்க மாட்டாங்க. நாங்கள மலை ஜோடிக்கணும்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? மலை ஜோடிக்கிறது. We will build a house, build a mountain, and then we put a lot of plants and things like that, and then we will not keep the Jesus inside the crib. ஏன் தெரியுமா? சர்ச் போயிட்டு வந்த அப்புறம் தான் ஜீசஸ் வைப்பாங்க. டைம் அப்படி என்ட்ரான ஜீசஸ் வராங்க. We all think that okay, Jesus came on the day of December night, 25th of December. No, not at all. We not give importance to the day, instead we give preference to the event. நாட்கள் முக்கியம் அல்ல, அதுடைய சம்பவம் முக்கியம். இயேசுவானவர் பிறந்தார்ன்றது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் பாருங்க கிறிஸ்மஸே கொண்டாட மாட்டாங்க. They think no, there's no Christmas. Then they'll come and argue with us, and you prove in Bible, where is the Jesus born, and mention where is Jesus born on 25th of December. As of course, yes, it's not written, but we just celebrate because Jesus is born for us, right? Today it's an important day. I don't think that okay, 26th of May the church is established, no, but we celebrate today. It's good to celebrate. Neri per kada ma celebrate porada nala kodna maatanga. No, somebody will say there's no celebration, you should not do that celebration. A lot of people will tell like that. ஆனா பாருங்க வசனம் சொல்லுகிறது
நீதிமொழிகள் 9:10 என்னாலே உன் ஆயுசு நாட்கள் பெருகும், என்னாலே உன் ஆயுசு வருஷங்கள் விருத்தியாகும். To me the days of your life will be extended and I am the God who extending your life. நல்லா புரிஞ்சுக்கலாம். அதுதான் நம்ம நாட்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாய் மாறிடக்கூடாது. மாறாக சம்பவம் நடந்தது. நம்ம வேதத்துல இப்படிப்பட்ட சம்பவம் நடந்திருக்கு. அது எனக்கு பிரயோஜனம் உள்ளதாய் காணப்படுகிறது. பாருங்க எப்படி ஆரம்பிக்குதுன்னா, suddenly a sound like a blowing of violent wind came and filled the whole house where they were sitting. Number one, that we need to understand there is a uniqueness of a day. இந்த நாளுக்கு ஒரு தனித்தன்மை உள்ளதுங்க. நல்லா பார்க்கணும் நீங்க. What is the uniqueness in the specific day of Pentecost? What they did? என்ன நடந்ததுன்னு வசனத்திலே பார்க்கிறோம். The uniqueness of day, specific days, the Pentecost day. அங்க பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளின நாள் முதலாவது. இரண்டாவது, what they did. அந்த நாளிலே அவர்கள் என்ன செஞ்சு கொண்டிருந்தார்கள்னா, the word says they were gathered together. அவர்கள் நீங்கள் நானும் கூடி இருக்கிறதை போல அவர்கள் கூடி இருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. And where they met each other. அவங்க எங்க கூடினார்கள் என்றால் ஒரு மேல் வீட்டு அறை என்று வேதம் சொல்கிறது. In one place. அவர்கள் ஒரு இடத்துல சேர்ந்திருந்தார்கள். அதான் பாருங்க, நீங்கள் நானும் ஏன் இந்த இடத்துல சேர்ந்து இருக்கிறோம். சபை அதுதான். புரியுதுங்களா? நம்ம வீட்டில் இருந்துக்கலாமே. பாருங்க, கோவிட் டைம்ல ஜூம்ல இருந்து அட்டெண்ட் பண்ணிருக்கோம் எல்லாரும். பட் those days, okay, God has allowed us to connect each other through Zoom. இப்போ அப்படியே ஜூம்ல இருக்காங்க நிறைய பேர். We lost a lot of people. Not only throughout the world, a lot of people left the church and they want to still be there the Zoom. That's the main reason I want to encourage you to come into the fellowship. Whenever we have fellowship in the church, I just request you. A lot of you should not, if you are trying to comfort in the Zoom itself, online இருந்துட்டீங்கன்னா இந்த ஒருமனம் இல்லாம போயிடும் சபையில. Oneness கூட தேவன் பாருங்க சபையை ஸ்தாபித்தார். Number one, the uniqueness of the day is Pentecost day. முக்கியமாக இரண்டாவது, இதுல என்ன நடந்ததுன்னு பார்த்தா அவர்கள் ஒருமனப்பட்டு காணப்பட்டார்கள். இங்க இரண்டாவது பார்க்கலாம். இரண்டாவது வசனம் சொல்கிறது, suddenly a sound like a blowing of violent wind came from heaven and filled the whole house where they were standing. நான் சில क्वेश्चन கேக்குறேன். இத சொல்லும்போது பாருங்க, சின்ன பிள்ளைகளுக்கு கதை சொல்லணும்னு வச்சீங்கன்னா they'll be listening like this. சொல்லி வாங்க, இந்த ஸ்டோரி டெல்லிங் பண்ணும்போது பாருங்க, if you read this they'll say, what happened? Suddenly a sound like a blowing of violent wind came from heaven and then it filled the whole house where they were sitting. அப்புறம் அவங்க மூணாவது வசனத்தை கேட்பாங்க, how it was happened, then what happened? பாருங்க, they saw that what seemed to be a tongues of fire that separated and came to rest on each of them. And verse 4 it says, what happened to them? பாருங்க, ஒவ்வொரு ஈவெண்டா பாருங்க நடக்குது. அவங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்னு பார்க்குற வேளையில all of them were filled with the Holy Spirit and began to speak in tongues. இந்த நாளில் ஒரு முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்க்குற வேளையில, நீங்க வேதாகமத்துல பழைய ஏற்பாட்டு காலத்துல லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்துல நீங்க திரும்பிக்கணும். ஓகேங்களா? அதுல நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்பாகவே இந்த பெந்தெகோஸ்து நாளில் சபை ஸ்தாபிக்கப்பட்ட நாளுக்கு முன்பாக அங்க ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 7 பண்டிகைகளை கொடுக்கிறார். முக்கியமா there's a 7 feasts God has informed Moses to ordain throughout the congregation. அதுல ஒரு பிரதானமான பண்டிகை தான் பெந்தெகோஸ்து பண்டிகை. The feast of harvest, அறுவடையின் பண்டிகை. Say for example, if you all doing a farm, you have a farm and then அதில் வந்துட்டுன்னா அறுவடை வருகிற நாட்களில் they will harvest it. அவங்க என்ன பண்ணுவாங்களா, அறுத்து அந்த கதிர் கட்டைகள்லாம் கொண்டு வந்து அசைவாடுவார்களாம் தேவனுக்கு என்று முதல் பணிகளை கொடுக்கும்படியாக. நல்லா புரியுதுங்களா சொல்றது? When you harvest from whatever that you do, நல்லா பாருங்க, அவர்கள் அறுவடை செய்ததை தேவனுக்கென்று அசைவாட்டும் வழியாக கொடுக்கப்படுகிற ஒரு பண்டிகையாய் அது ஆசரிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் கட்டளை கொடுத்த பண்டிகை. அது என்ன அப்படி நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் அறுவடைக்காக காத்திருந்த நாட்களில் 50 நாட்கள், அது என்னன்னா அந்த பண்டிகை அந்த
அந்த 50 நாட்களிலே அவங்க விதைச்சு அறுவடை செய்கிறதுக்கு 50 நாட்கள் ஆன உடனே அந்த 50ஆம் நாளிலே அவர்கள் கர்த்தருக்கென்று அசைவாட்டும் பண்டிகைக்காக அதை அறுவடை செய்து அதை அறுத்து கொண்டு வந்து அசைவாட்டும் நாள், அது 50 நாள் ஆகும் அது கணக்கெடுக்கிறது. அந்த 50ஆம் நாள் நிறைவில் என்ன பண்ணுவாங்க, கர்த்தருக்கென்று ஒரு பலியை செலுத்துகிறது. That is they will offer their entire offering as a sweet offering. அது அசைவாட்டும் பண்டிகையாம். அது என்ன பண்ண கதிர்கட்டை எல்லாம் கொண்டு வந்து தேவனுக்கென்று படைக்கிற காரியம். வேதாகம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 15:20 எடுத்து வாசிக்கிறேன். 1 Corinthians chapter 15:20 it says, but Christ has indeed been raised from dead, the first fruit of those who has fallen asleep. அவர் கிறிஸ்துவானவர் மரித்தவர்களுக்குள்ளாக அவர் முதற் பலனானவர் என்று வேதம் சொல்லுகிறது. அதை அறுத்து என்ன பண்ணுவாங்களாம், தேவனுக்கு என்று பலியாய் கொடுக்கிற வேளையில அசைவாட்டும் பண்டிகையாய் அதை கொண்டாடும்படியாக. நல்லா புரிஞ்சுக்கணும், there is each and every festival, the 7 feast of Israelites has an inner meaning through Christ Jesus. கிறிஸ்து பாருங்க, அவர் என்னன்னா உலகத்துல பிறந்த மரித்த எல்லாரிடத்திலும் அவர் முதற் பலனாய் காணப்படுகிறார். இந்த நாளிலே கிறிஸ்துவுடைய மரணத்தை அவர்கள் தெரிவித்தார்கள். That's fine. We all know that we celebrated the Good Friday, right? And then it's not the end of Jesus' life. And the third day he rose again. அவர் உயிர்த்தெழுந்ததுக்கு பிறகாக நல்லா புரிஞ்சுக்கங்க, அவர் உயிர்த்து அவர் பரத்துக்கு ஏறெடுக்கப்பட்ட அந்த ஞாயிறு நல்லா புரிஞ்சுக்கணும். From Easter Sunday, exactly if we count the 50 days, this Pentecost came. அவர் மரித்த பிறகு 50 நாட்களுக்கு சரியாக கொண்டாடப்பட வேண்டிய அந்த பண்டிகை தான் பெந்தகோஸ்தின் பண்டிகை. It's a feast of harvest. கிறிஸ்து நமக்கென்று அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்த பிறகாக அவர் அசைவாடும்படியாக நமக்காக அவர் உயிர் தெழுந்ததை நினைவு கூறும்படியாக இந்த நாளிலே கூட சபை அசைவாடி கொண்டிருக்கிறது. அந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் பொழுந்தலின் நாட்களிலே சபை ஸ்தாபிக்கப்படுகிறது. புரியுதுங்களா எதுக்கு இது கொண்டாடுறோம்னு சொல்லிட்டு? It's not just like ritual that we are celebrating. As I said before, we are not giving preference to the day, instead we give preference to the event. இது கிறிஸ்துவனுடைய ஒரு ஐக்கியமாய் காணப்படுகிறது, அசைவாட்டின் பண்டிகை காணப்படுகிறது, கிறிஸ்துவனுடைய ஆலயமாய் காணப்படுகிறது. தேவன் உயிர் தெழுந்த பிறகாக 50 நாளிலே அவர் முதற் பலனாய் தன்னை தேவனுக்கென்று உங்களுக்காகவும் எனக்காகவும் அர்ப்பணித்ததின் ஒரு அடையாளமாகிய ஒரு பண்டிகை தான் நாம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். It's not just a Pentecost சும்மா கூச்சல் போடுவாங்க, இப்போ என்ன முத்திரை போடுறாங்க, பெண்டகோஸ்ட்ல சத்தம் போடுறாங்க. No, we're not the trumpet blowers. No, we are the generation who raised by the God himself. ஆண்டவருக்கு ஆதீனத்திலே அவர் உங்களையும் என்னையும் ஒரு திட்டமாய் வைத்து ஒரு எழுப்புதலை கொடுக்கும்படியாக தேவ ஆவியானவரை கொடுத்து அவர் உங்களையும் என்னையும் மீட்டுக் கொண்டிருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? பரிசுத்தமாய் உங்களையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். This is the meaning behind the feast of Pentecost. பண்டிகையை நம்ம ஆசரிக்கிற முறைமை அது வேதத்தில் நீங்க பார்த்துட்டு தெரியும். உங்களுக்கு டைம் இருக்குதுன்னா you can read through the complete Leviticus 23, how we have to ordinate, how we have to come to the church, how we have to celebrate the risen Christ, and all these things is written there. நேரடியாக வாசிச்சு பாருங்க, உங்களுக்கு அதனுடைய அர்த்தங்கள் புரியும் நன்றாக. முக்கியமாக நாளில வாசிக்கப்பட்ட அந்த வேத பகுதியில முக்கியமாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறதை குறித்து பார்க்கும்போது I'm going to share from these 4 verses. I'm going to give 3 important takeaway from today's sermon. இந்த நாளிலே கூட இந்த பெண்டகோஸ்தின் நாளிலே உங்களுக்கு 3 காரியங்களை இந்த 4 வசனங்கள் கூடாக சொல்ல தேவ ஆவியானவர் என்னோடு இடைப்பட்டார் என்று வாஞ்சிக்கிறேன். முக்கியமாக அது எங்கே போடப்பட்டிருக்கு பார்க்கும்போது 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம். அங்க முக்கியமா எதை குறித்து போடப்பட்டிருக்குன்னா, நம்பர் 1, பெந்தெகோஸ்தின் நாள் வந்தபோது அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். So they gathered together in one accord, in one place, with great expectation. Number 1, முதலாவதாக the expectation to receive the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு எதிர்பார்ப்பு. ஏன் எதிர்பார்ப்பு? நம்ம because Jesus has commanded in book of Acts number chapter 1 verse 4, ஆண்டவர் அங்கே 8ஆம் வசனத்தை பார்க்கலாம். ஆண்டவர் சொல்லிட்டாரு, என்ன சொல்லிருக்காரு?
அவர் பரம ஏறுவதற்கு முன்பாக, when before he ascended to heaven, Jesus commanded them, right? அவருடைய கூடி வந்திருக்கும் போது அப்போஸ்தலர் 1:4 அவர்கள் நோக்கி, in Acts Gospel chapter 4 verse 1, it says like this, கூடி வந்திருக்கும் போது அவர்கள் நோக்கி, யோவான் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுத்தார், நீங்கள் சில நாட்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் பெறுவீர்கள். 8ஆம் வசனம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். This is a direct command from the Lord Jesus himself. Jesus told to expect something from him. Number one, I would just want to encourage you from book of Acts chapter 2 verse 1 to 4. I want to tell you, number one, the expectation to receive the Holy Spirit. The church, they gathered together with a great expectation. நேற்று வில்லியம் கேரியோட மெசேஜ் கேட்டது தான். என்ன சொன்னாரு? அப்போஸ் ஐசையா 52:4 யாருக்கு தெரியுமா? 54:2 சாரி, ஐசையா 54:2. நான் உள்ள என்டர் ஆன உடனே அந்த வசனம் பார்த்த உடனே I was so thrilled in my spirit. I looked at the words and read again. அது நம்மளுக்கு சபைக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். அது இந்த வருஷம் சபைக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். அப்போஸ்தலர் 54:2. அந்த வசனத்தை பிடித்து கொண்டு he confessed like that, expect great things for God, and அதோட முடியல. அது ரொம்ப ஈஸி, எல்லாரும் செஞ்சிரும். ஆண்டவர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றது ரொம்ப ஈஸி. எனக்கு இது வேணும் ஆண்டவரே, அது வேணும் ஆண்டவரே. we are great expectation. எல்லாரும் எக்ஸ்பெக்டேஷன் என்ன? நம்மளுக்கு எல்லாம் இந்த பூமியில தேவையானதெல்லாம் எனக்கு கிடைச்சிடும். எனக்கு வீசா வேணும், எனக்கு வேலை வேணும், எனக்கு நல்ல வைஃப் வேணும், எனக்கு இது வேணும், அது வேணும், பிள்ளைகளுக்கு எஜுகேஷனுக்கு எது வேணும். எக்ஸ்பெக்டேஷன் இஸ் கிரேட். நம்ம எக்ஸ்பெக்டேஷன் இதோட தான் இருந்தது. Anyone someone can raise your hand and have you expected anything spiritually from the Lord? எதனா எதிர்பார்த்திருக்கீங்களா ஆண்டவர்கிட்ட? நான் கேட்கிறேன், ஆண்டவர்கிட்ட இருந்து நீங்க எப்போ எதிர்பார்த்தீங்க? just want to ask question. I don't want to put you in limelight. No, உங்களுக்கு கை தூக்க வேண்டாம். just question yourself. When you have last prayed like this, Lord, I'm expecting some gift from you, Lord. எனக்கு இந்த வரம் ஆண்டவரே எனக்கு கொடுங்க, எனக்கு இந்த கனியை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு இந்த வரத்தை கொடுங்கன்னு எப்போ கேட்டிருக்கோம்? சொல்லுங்க பாருங்க, யோசிச்சு பாருங்க. What kind of expectation that we have in our life as a Pentecost Christians, so called? What kind of expectation now the church has in this last days? சபை எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கு? உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? எத்தனை பேர் எதிர்பார்ப்போட இந்த நாளில் வந்திருக்கீங்க? சொல்லுங்க. இன்னைக்கு இந்த நாளில் நான் சபைக்குள்ள போறேன். I'm expecting something from the Lord. I'm not talking about something about இந்த வாரம் எனக்கு இந்த பரீட்சை இருக்கு, இந்த வாரம் எனக்கு இந்த காரியம் இருக்கு, இந்த வாரம் எனக்கு பிள்ளைக்கு எக்ஸாம் இருக்கு, இதுல எனக்கு பதில். No, I'm not talking about it. The crowd, they gathered, they had a great expectation to receive the Holy Ghost. நல்லா புரிஞ்சுக்கங்க, இயேசுவானவர் சொல்லிட்டாரு நான் செய்ய போறேன். சில நாட்களுக்குள்ள நீங்க என்ன பண்ணுங்க, மேல்விரட்டல இருந்து expect something greater. அவங்களுக்கு சொல்லப்பட்டது, இயேசுவானவர் சொல்லப்பட்டதை அவர்கள் they had a great expectation. வரங்களின் அளவு உங்களுடைய வாஞ்சியின் அளவு. நல்லா புரிஞ்சுக்கணும். Don't expect anything without having a greater zeal in your heart. தேவன் உங்களிடத்துல எதை கொடுப்பார்னா, நீங்க எதை கேட்கிறீங்களோ அதை கொடுப்பார். எதை வாஞ்சித்து கேட்கிறீங்களோ, if you have great expectation, God will definitely give it. I know one of the great men of God, Pastor James from உங்களுக்கு ஜாயின் பண்ணுறோம் அப்பா. அவர் படிப்பு இல்லாதவர், எழுத படிக்க தெரியாதவர். அவர் பேர் என்ன தெரியுங்களா? அவங்க இல்லை, நான் சொல்றேன், அமாவாசை அவங்க பேர். அவங்க அப்பா பேர் அமாவாசை. எழுத படிக்க தெரியாது அவருக்கு. படிச்சதெல்லாம் கிராமத்தான் அவர். Jesus appeared to him face to face and he asked all the gifts of the Holy Spirit. இங்க யூகேல இருந்து அவங்க பிள்ளைங்களுக்கு வேண்டியதெல்லாம் அங்க இருக்கிற ஹோலி ஸ்பிரிட் வந்து ரிவீல் பண்ணிடுவார். அவர் வேற தேசத்துல இருக்கிற ஒரு ஆட்களுக்கு அவங்க ஃபோன் பண்ண உடனே ஹோலி ஸ்பிரிட் will reveal what problem you have. Over the phone the demons will flee. அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? ஜோம் பண்ணி எப்படின்னா வரத்தை வாங்கி ஆண்டவர் கிட்ட இருந்து என்ன சொன்னார் தெரியுமா? எப்படி அங்கிள் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு காரியம் நான் போய் பார்த்துருக்கோம். எப்படி அவர் சொல்லியிருக்கிறாரு, எப்படி அங்கிள் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் பண்றாரு, ஆண்டவர் எப்படி இந்த மாதிரி செய்யறாரு, எப்படி செய்வாருன்னா ஜோம் பண்ணி எப்படின்னா வாங்கிடுங்கப்பா. எக்ஸ்பெக்டேஷன்.
Great expectation. You should expect something from the Lord. வெறும் கையோட நீங்க ஆண்டவர் சமூகத்துல வராதீங்க. இந்த நாளில் ஆண்டவரே என்னோட பேசுங்க கர்த்தாவே. என்னோட இந்த நாளில் எனக்கு சபையில் எனக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில எனக்கு வேணும். Something great. Expect something great from the Lord. It's very easy to ask and plead and fight like Jacob. ஏன்னா ஆசீர்வாதத்தால் ஒளிய நம்ம விட போறது ஆண்டவரே. Ask something greater. ஆண்டவரே எதனா செய்யணும். This is very easy part. What I'm talking is something easy. The second part is very difficult. அதுக்கப்புறம் என்னது? Attempt. Great things for God. Attempt great things for God. Expecting from God is easier. ஆண்டவர் கேட்டா கொடுப்பாரு, வரங்களை கேட்டா கொடுத்துருவாரு. வெச்சு என்ன பண்ண போறோம் நம்ம அதுக்கப்புறம்? நம்ம கேட்கறதே கிடையாது. அதான் நான் கேட்கறதே இல்லை இல்லைங்களா? கேட்காம இருந்துடலாம் கம்முன்னு. கேட்காம இருந்துடலாம். அப்படியா? நோ. Ask for it. ஆண்டவர் கணக்கு கேட்பாருங்க. God will inquire one day will come. One day will come. எனக்காக என்ன செஞ்சேன்னு கேட்பார் கர்த்தர். பாருங்க சபை என்ன நடக்குதுன்னா they had a great expectation to receive the Holy Spirit. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படியாக இங்கே கூடியிருந்த 120 பேருக்கு அவர்களுக்கு ஒரு வாஞ்சை இருந்தது. நல்ல சில ஆட்கள் சொல்றாங்க இதெல்லாம் அப்போஸ்தலர் நடவடிக்கை நாட்களில முடிஞ்சிச்சுங்க. இதெல்லாம் இப்போ கிடையாது. பரிசுத்த ஆவியால ஒண்ணும் கிடையாது. gift கிடையாது, tongues கிடையாது, interpretation கிடையாது. அதெல்லாம் அவங்களுக்கு அந்த காலத்துல 12 பேர் கொடுத்தது. There's a theology like this. The theology of dispensation. The people are believing such a way. Holy Spirit is only for the days of apostles. அந்த ஆவியானவருடைய செயல்பாடு முடிந்தது என்று சொல்லுகிற ஒரு தியாலஜி இருக்கு இப்பயும். ஆண்டவர் 12 அப்போஸ்தலருக்கு மாத்திரம் பெற்றுக்கொண்டார்களா? நான் கேட்கிறேன். கூடியிருந்தவர்கள் 120 பேர். அங்க வெவ்வேறு இடத்துல இருந்து வந்திருக்காங்க. lot of people came from different places to receive the Holy Spirit. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படியாக அநேகர். What they had is the great expectation. நம்ம பாருங்க வசனம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது பெந்தைக்கோஸ்து என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். ஏன் வந்தார்கள்னா with a great expectation. Number one, what it mean by expectation? Example, உங்க வாழ்க்கையில forget about your religious expectation. Now I'm asking you, have you anyone expected something? And the வார்த்தை எப்ப சொல்லி யூஸ் பண்ணுவோம்? எப்ப எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? குழந்தை பிறக்கும் போது கேட்பாங்க எப்ப எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஓவலேஷன் டெஸ்ட் எடுத்துருவாங்க அதுதான் முதல் படி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? என்ன டெஸ்ட் எடுப்பாங்க? பிரெக்னன்சி டெஸ்ட். பார்த்தனா அதில் போயிட்டு டெஸ்ட் பண்ணுறது பார்த்துனே இருப்பாங்க. டபுள் வருதா சிங்கிள் வருதா? how much expectation you have to give birth your child. அதுக்கப்புறம் ஸ்கேன் பார்ப்பாங்க நல்லா ஃபுல் க்ரோன் பேபியா இருக்கா. அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட் அந்த டெஸ்ட் 2 கொடுத்து அதை ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் குழந்தை வெளியே வந்து கையில வாங்குறதுக்குள்ள how much expectation that you have the same expectation spiritual life. உங்களுக்குள்ளாக ஒரு புதிய மனுஷன் பிறக்கணும். உங்களுக்குள்ளாக ஆவியின் வரங்கள் கிரியை செய்யணும். எனக்குள்ளாக இருந்தது something that I have to give birth to. The lot of people should come forth from through me. அது பவுல் சொல்றாரு கர்ப்ப வேதனை படுகிறேன்னு சொல்றாரு. ஒரு சபையில இருக்கிற ஒரு ஜனங்க மாறுபட ஆகணும்னு சொல்லிட்டு கர்ப்ப வேதனை படுறாராம் அவர். அந்த பாரம் இருக்குதா அவங்களுக்குள்ள? Have you expected something to happen through you? உங்களுக்கு அந்த பாரம் இருக்குதா? பக்கத்துல இருக்கிற சிஸ்டர் ரட்சிக்கப்படணும், அந்த பிரதருக்கு சுகம் ஆகணும். Something I have to pray for that. I have to kneel down and pray, Lord, until you heal that brother, I will not leave you. And the expectation இருக்கா உங்களுக்கு? Is this coming? Are you giving birth like this? அதுதான் எக்ஸ்பெக்டேஷன். யூ ஷுட் ஹேவ் தட் எக்ஸ்பெக்டேஷன். பாருங்க எவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நமக்கும். ஒரு எக்ஸாம் எழுதினோம்னா பாருங்க எக்ஸாம் எழுதின ஆட்களுக்கு போயிட்டு அந்த பேப்பரை போய் பார்ப்பாங்க. நாங்களாம் அப்படின்னா இன்ஜினியரிங் படிக்கும்போது எக்ஸாம் பேப்பரை வந்து எங்களுக்கு சொல்ல மாட்டாங்க, நோட்டீஸ் போர்டில் விட்டுருவாங்க. பேரை பார்ப்போம் பி 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 அப்படின்னு வந்து நடுவில் வந்துட்டு எஃப்னு வந்துச்சுனால ஆட்டு பிரேக் ஆகும். அரியர் தான் அப்போ 18 அரியர் இருந்தது எனக்கு. உடஞ்ச 18 அரியர் அப்படியே பார்த்தேன். அது மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸாம் ரிசல்ட்ல பார்க்குற மாதிரி நம்ம பேர் எழுதணும் ஜீவ புஸ்தகத்தில். என் பேர் இருக்கான்னு have some expectation in your life. The great expectation the church had to receive the Holy Ghost. Why? Because Jesus commanded. இயேசுவானவர் சொல்லிவிட்டார் அந்த பரிசுத்த ஆவியை நீங்க பெற்றுக்கொள்ளதான் ஆகணும். It's not an option. They said very specifically
120 disciples they gathered, not 12 disciples. 120 பேர் அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும்படியாக வாஞ்சித்தார்கள், அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். You should have some sort of a great expectation, my friends. இரண்டாவது பார்க்கணும், முக்கியமாக அவர்களுக்கு எதை இருந்தது என்றால், second thing, verse 2 and 3, I'm going to read it in English. Suddenly a sound like a blowing of a violent wind came from heaven and filled the whole house where they were sitting. They saw that seemed to be tongues of fire and separated and came to rest on each of them. பாருங்க, இரண்டாம் வசனம் மூன்றாம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல் பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்குள்ளே காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. Number 2, the experience with while receiving the Holy Spirit. Number 1 is expectation. Second thing is an experience. பரிசுத்த ஆவிக்குள்ளாக ஒரு மனுஷன் போகிறது ஒரு அனுபவம். புரியுதுங்களா? If you have that expectation, you will go through the experience. எனக்கு நான் ரொம்ப வாஞ்சிட்டேன். நான் ஆண்டவரை ஏத்துக்கிட்ட நாளில எல்லாரும் அந்நிய பாஷை பேசுறாங்க, ஆண்டவரே எல்லாரும் அந்த அனுபவத்துக்குள்ளாக போறாங்களே, நானும் போகணும், நானும் ஆவியின் வரங்களை நான் ரிசீவ் பண்ணணும். If you have thirst, மாம்சமான யாவருமே நல்லா புரிஞ்சுக்கங்க. Is the Bible written in such a way that I will give to the believers? Is it God said anything about the Holy Spirit? I will give only to the saints? No. Bible says very specifically, the last days I will pour upon my spirit upon all flesh. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன். அந்த மாம்சம் எப்படி இருக்கணும்? வாஞ்சித்து இருக்கிற ஆட்கள் மேல, தாகமாக இருக்கிற தண்ணீரை ஆண்டவர் ஊற்றுவார். தாகம் இருந்துட்டா போதும். Have the thirst. உங்க வாழ்க்கையில தாகத்தை உருவாக்கி கொண்டிருக்கணும். வறண்ட நிலம் வந்து அப்படி ஆண்டவர் ஊற்ற முடியாது. You should have the thirst. You should have the. அதுதான் பாருங்க, ஆவிக்குரிய காரியங்களில நீங்க ஈடுபாடு கொண்டுனே இருக்கணும். அந்த தாகம் இருந்துனே இருக்கணும். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை எப்படின்னா காஞ்சிடும். Your life, your spiritual life will become so empty and dry. அந்த தாகத்தை உருவாக்கிட்டே இருக்கணும். நீங்க எதுக்கு நான் ஆண்டவர்ல கேட்கிறது தெரியுங்களா? சபையில இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம். I will not copy from any churches. I tell you very frankly, God put a vision, implemented. The thirst, ஆண்டவர் அந்த ஒரு விஷனை தரிசனத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இப்படி செய்யலாம் அப்படின்னும் போது நாம அப்படி இருக்கணும். இந்த தாகத்தை உருவாக்கணும். நான் ஒண்ணு மாத்திரம் I want to encourage you. Just keep on test your thirst level in your life. உங்களுக்குள்ளாக அந்த தாகம் இருந்துட்டே இருக்கணும், டெஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும். Am I thirsty for the Lord? நம்ம ஆதியில் இருந்த அந்த அன்பு, அந்த தாகம் வசனத்தின் மேல, ஆவியானவர் மேல, அந்த ஜெபத்தின் மேல, ஐக்கியத்தின் மேல, ஒவ்வொருத்தரும் விசாரிக்கிறது மேல, சபை கூடுகிறது மேல, ஜெபம் பண்ணுகிற வேலையில, பைபிள் ஸ்டடியில, உங்க வேத வாசனை தாகம் இருக்குதா? தாகம் இருந்துட்டே இருக்கணும். அதை டெஸ்ட் பண்ணிட்டே இருங்க. When you test all these things, when you have great expectations, and then you will go through the experience. அந்த அனுபவத்துக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் உங்களை கொண்டு போயிட்டே இருப்பாரு. எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு நாள் வந்தது, எனக்கு எங்கேயோ போவேன், பைத்தியக்காரனை போல போவேன். நான் ரசிக்கப்பட்ட நாட்கள்ல அங்க நடக்கும், இங்க நடக்கும், பேர் பீச்ல நடக்கும், தேனியில போயிட்டு இருக்குவேன். தனியா ஒரு 7 நாள் சாப்பிடாம கொள்ளாம தண்ணி குடிக்காம 7 days I will be in a fast without not even a drink of water. தேனியில எஸ்ஐகே பிரான்சிஸ் மீட்டிங் போட போய் உட்காந்துவேன். யார்கிட்ட சொல்ல மாட்டேன். லீவ் ஆஃபீஸ்ல லீவ் போட்டு உட்காந்து தாகம் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படவில்லை. அப்பயும் கூட I just came back in Chennai. There's a man of God came from Bangalore, brother Cruz Divakaran. Lot of people came, almost thousands of people were gathered in the open hall நடத்தி ஒரு பெரிய கிரவுண்ட்ல நடத்திட்டாங்க. It was so hot. ஏப்ரல் மாசம் நல்லா வெயில், வெட்ட வெயில் ஊத்துது, தண்ணி வேர்வெல்லாம் அப்படியே ஊத்திட்டு இருக்கு. எல்லாம் ஜெபம் பண்ணுகிறாங்க. I just asked Lord, அவங்களாம் கொடுக்குறீங்களா ஆண்டவரே? அவங்களுக்கு கொடுக்குறாங்களே, அவங்க அந்நிய பாஷை பேசுறாங்களே, அந்த தாகம் எனக்கு கொடுங்க ஆண்டவரே. You know what happened? கொதிக்குது வெயில் அப்படியே அடிக்கிற, the heat wave is coming out. Suddenly my body was filled with chillness. குளிர் எடுத்துச்சு எனக்கு பயங்கரமா. I was speaking in tongues for long time. Thirst. If you have that, God will fulfill your thirst, my friends. தாகம் இருந்தா கேட்டு ஆண்டவர் கொடுக்க மாட்டாரு. பிறகு நல்ல தாகம் ஆண்டு வசனம் சொல்றது, உங்கள் பொல்லாதவர்களின் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்கும்போது
நல்ல தகப்பன் பரமபிதாவானவர் உங்க பிள்ளைகளுக்கு நல்ல இவை கொடுக்கிறது அதிக நிச்சயம் அல்லவா? நீங்க கேட்டுனா கொடுத்துருவார் ஆண்டவர். ரொம்ப இறங்கின ஆண்டவர். ஆண்டவர் எனக்கு வேணும் ஆண்டவர், இந்த வரத்தை கொடுத்துருங்க, எனக்கு அந்நிய பாஷை வரத்தை கொடுங்க, எனக்கு வியாக்கியான வரத்தை கொடுங்க, எனக்கு பேய ஓட்டுற வரத்தை கொடுங்க, பகுத்தறிவு ஞானத்தை கொடுங்க. லார்ட் கிவ் த கிஃப்ட் ஆஃப் டிசர்னிங் லார்ட். கேட்டு 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 போய் வாங்கிக்கணும். அந்த நாட்களில் சபை அப்படிப்பட்ட வாஞ்சை காணப்பட்ட நாட்களில் வாஞ்சித்தோடு இருந்த மாதிரி தான் 120 பேருக்கு மாதிரி தான் வாசிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் வெளியே இருந்தவங்களுக்குலாம் கொடுக்கப்படல. அவங்களாம் பார்த்தாங்க, வேடிக்கை தான் பார்ப்பாங்க. அவங்களாம் நீங்க உள்ள கூடாரத்துக்கு உள்ள இருந்து ஐக்கியப்பட்டு ஒரு மனத்துல இருந்து அந்த வாஞ்சியோடு இருந்து சகோதர ஐக்கியத்துல இருந்து விசாரிப்புல இருந்தாதான் ஆண்டவர் கொடுப்பார் அந்த நாட்களில். பாருங்க, something happened here. Number one, the three experiences I want to emphasize it. Number one, the sound is an experience. கேட்கிறது ஒரு அனுபவம். அவர்கள் வேத வசனம் சொல்லுகிறது, when they gathered, suddenly a sound like a blowing wind. பாருங்க, முதலாவதாக சத்தம் உண்டானது. நல்லா புரிஞ்சுங்க. I just want to emphasize, give you 3 examples of the experience. First one is sound, second one is a blowing of a violent wind. இரண்டாவது அனுபவம் என்ன என்றால், it's a blowing of a violent wind. And third experience is the tongue of fire that separated and came of rest on each of them. மூன்று அனுபவங்கள். முதலாவது சத்தம், இரண்டாவது blowing of a violent wind, and third one the tongues of fire. மூன்று அனுபவத்துக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நீங்கள் அனுபவிப்பீர்கள். இது வேதத்தில் போடப்பட்டிருக்கு. I'm not telling my own experience. It's all about biblical perspective. Number one, a sound, it talks about it. The sound will bring forth a fruitful life. என்னது அது அப்படி சொல்றீங்க? If a sound comes from the Holy Ghost, it will give you fruitful life. It will bring forth fruitful life. நல்லா புரிஞ்சுக்கங்க. எலியா தீர்க்கதரிசி புத்தகத்துல வாசிச்சீங்கன்னா 1 ராஜாக்கள் 18:41. 1 Kings chapter 18 verse 41. It says, Elijah said, I hear a sound of abundance of rain. Yeah? என்ன படப்பட்டிருக்கு? எலியாவின் காதுகளில ஒரு சத்தம் துணித்தது. என்ன நடக்குது தெரியுங்களா? நாட்களில இஸ்ரவேல் தேசம் முழுதுமாக 3.5 வருடங்கள் பஞ்சம், famine was there. அவர்கள் பஞ்சத்துல என்ன விளையுமா யோசிச்சு பாருங்க. பஞ்சம், பட்டினி. அங்க ஒரு பூமியில இருந்து ஒரு மரம், இலை, செடி, கொடி எதுவுமே கிடையாது. கனிகள் இல்ல, காய்கறிகள் இல்ல, எதுவுமே இல்ல. But Elijah heard a sound in the wilderness. Elijah heard a sound. The sound, what had happened is, தமிழ்ல சொல்லப்பட்டிருக்கு, பின்பு எலியா ஆகாவை நோக்கி, நீர் போ, போஜனம் பண்ணும், பெரு மழையின் இரைச்சல் கேட்கப்பட்டது என்றான். வேத வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 2:22, அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல. 3 வருஷம் பஞ்சம். அங்க கனிகள் இல்ல, காய்கறிகள் இல்ல, பஞ்சத்துல இருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையும் அப்படி இருந்தது. அந்த மேல் வீட்டு அறையில கிறிஸ்துவ வாழ்க்கை உங்களுக்கும் எனக்கும் பஞ்சமா இருக்க யோசிச்சு பாருங்க. Are you in a prosperity in your spiritual life? I mean, not in a wealthy or material wise. Are you, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கனி இருக்குதா? இரைச்சல் உண்டாகிற வேளையில அந்த கனி உண்டாகும். என்ன நடந்தது தெரியுங்களா? யாக்கோபின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 18-17. ஜேம்ஸ் சாப்டர் 5 verse 18-17. அங்க அப்படியே அந்த ரெப்ளிகா போடப்பட்டு பாருங்க. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3.5 வருஷம் 6 மாதம் அளவும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. When Elijah heard the sound in the wilderness, you know what happened? The rain came down. 3 வருஷம் பஞ்சம், அந்த மழை இரைச்சல் சத்தம். அப்படிதான் போட்டு வசனத்தை இல்லையா? பாருங்க, 1 ராஜாக்கள் 18:42, பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றால் 3 வருஷம் மழை நின்னுட்டு வசனம் போடப்பட்டிருக்கு. என்ன தெரியுங்களா? In English it says, in James 5:18, it says like this, and he prayed again, and the heaven gave rain, and the earth brought forth her fruit. The fruits of the Holy Spirit. பரிசுத்த ஆவியுடைய கனிகள் அவர்களுக்குள்ளாக எப்படி காணப்பட்டது என்றால், மழை பெய்தது, அவர்கள் கனி கொடுக்கலாய் மாறினார்கள். Until you receive the Holy Spirit, you can't bear the fruit of the Holy Spirit.
பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் கனி கொடுத்தார் என்ற வேதம். That is a sound signifies from the biblical perspective. Number 2, it brings forth victory over the enemy. அந்த சத்தம் என்ன பண்ணுமா, உங்களுடைய எதிராளிகளின் மேலே ஜெயத்தை கொண்டு வரும் என்று வேதம் சொல்கிறது. என்ன நடந்தது இங்க? 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 22-24. 2 Samuel chapter 5 verse 22-24. என்ன நடந்ததுன்னா, பெலிஸ்தர்கள் திரும்ப வந்து எப்ராயிம் பள்ளத்தாக்கில் இறங்கினார்கள். தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்தார், நீ நேராக போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே என்ன செய்ய சொல்றார் ஆண்டவர்? செல்லுகிற இறைச்சலை நீ கேட்கும் போது சீக்கிரமா எழும்பி போ, அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை நீ முறியடித்து கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டு போவார். பாருங்க, there's a sound of a mulberry tree. Sound, it brings forth a victory from your enemy. அந்த சத்தம் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கொடுக்கப்படுற சத்தம் என்ன பண்ணுமா, நீங்க அந்நிய பாஷையின் சத்தம் உங்கள் வாயில வருகிற வேளையில உங்களுக்கு சத்துருவின் மேலே இருந்து ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொண்டு வர. இரண்டாவது, that is a blowing of a wind. Acts 2 verse 2 and 3 says a violent wind came from heaven. Number 1, the wind brings forth liberty from your oppression. அந்த பெருமழையின் இரைச்சல் என்ன பண்ணுது தெரியுமா? Violent wind. என்ன பண்ணுது தெரியுமா? Wind, just explaining about what is wind from the biblical perspective. It's bring forth liberty from your oppression. That is in Egypt. எகிப்தில் இருந்து அவர்கள் விடுதலையாக்கப்படுகிற நாளிலே யாத்திராக புஸ்தகம் 14:21. Exodus chapter 14 verse 21. என்ன நடக்குது தெரியுங்களா? And Moses stretched out his hand over the sea, and the Lord caused the sea to go back to strong east wind all that night and made the dry land and waters from the were divided. மோசே தன் கைகளை சமுத்திரத்துக்கு நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ராமுழுதும் பலத்தை கீழ்காட்டினால் சமுத்திரம் ஓங்கும்படி அது செய்து அதை வறண்ட பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிட்டு. பாருங்க, அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க ஜனங்க, இஸ்ரவேல் ஜனங்க. உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் பொழிந்தருளினார் என்றால், if there is a wind over in your life, the Holy Spirit will bring liberty from your oppression. உங்களுடைய பழைய வாழ்க்கையிலிருந்து ஒரு வெற்றியை கொடுப்பார் கர்த்தர். பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்கிறவர்களே, the wind will bring forth the liberty. Second, the wind will bring forth life to live. நீங்கள் வாழ்க்கை நன்றாய் வாழும்படியாக பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே பெருங்காற்றை வீச பண்ணுவார். என்ன நடக்குது தெரியுங்களா? ஆதியாகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Genesis chapter 8 verse 1. Moses and his entire family, it's in the ark. அவர்கள் பேழைக்குள்ளாக காணப்படுகிறார்கள். மோசேவும் அவருடைய வீட்டார் அனைவரும், நோவாவும் அவருடைய வீட்டார் அனைவரும் பேழைக்குள்ள வெளியே வரல. அவங்க என்ன பண்ணாங்க? பேழைக்குள்ளே இருக்கிறாங்க. எப்போ வரும் அவங்க என்ன பண்றாங்க? முதல்ல ஒரு காக்கா விட்டு பார்க்குறாங்க, புறா விட்டு பார்க்குறாங்க. அது எப்போ வரும் இருக்கும்போது கர்த்தர் என்ன செய்யறாரு தெரியுங்களா? ஆதியாகமம் 8ஆம் வசனம் 8:1. God sent a wind over the earth and the waters began to subdue. தேவன் பூமியின் மேலே காற்றை வீச பண்ணினார். அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. நிறைய பேர் அப்படிதான் வாழ்க்கையில ஒரு பேர்டு வளர்த்தீங்கன்னா தெரியும். ஒரு கிளியோ லவ் பேர்ட்ஸோ வளர்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், they will cut their feathers, wings எல்லாம் கட் பண்ணி விட்டுருவாங்க. அது வளர்ந்துருக்கும், அது எப்போ வெளியே போகணுன்னு இருக்கும். ஆனால் என்ன பண்ண செட்டில் ஆகிடும். அதுக்குள்ளேயே சில ஆட்கள் அதுக்குள்ளேயே இருந்துலாம் செட்டில் ஆகிடுவாங்க. நிறைய பேர் வெளியே திறந்து விட்ட உடனே அது வெளியே பறந்து போகும். அநேகர் வாழ்க்கை அப்படி தான் பாருங்க, கூட்டில் இருக்க கிளியை போல இருந்துருது. நம்ம ஆண்டவர் அப்படி படைக்கப்படலை. நம்ம ஆண்டவர் நம்மளை வெளியே போக முடியாத வைக்கிறார். சரிங்களா? ஸோ the wind will deliver us. Second one, the wind will bring forth deliverance in our life. அவங்க அந்த பேழையிலிருந்து வெளியே வர்றதுக்கு கர்த்தர் என்ன செய்யறாரு தெரியுங்களா? God sent a wind over earth and the water began to subdue. It brings forth a life to live. நீங்கள் நன்றாய் வாழும்படியாக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறது. And third one, it's bring forth the food from above. இஸ்ரேல் ஜனங்க பாருங்க, எகிப்திலிருந்து வெளியே வந்தாச்சு. ஆனால் எகிப்து அவங்களுக்குள்ளே இருந்தது. எல்லாரும் முறுமுறுத்தார்கள். என்ன
முறுமுறுத்தாருன்னா, எகிப்தில் நாங்கள் பக்கத்திலே பாத்திரத்தில் வச்சுட்டு பிரெட்டு சாப்பிட்டோம், மீன் சாப்பிட்டோம், கறி சாப்பிட்டோம், வெண்டைக்காய் சாப்பிட்டோம், பூண்டு சாப்பிட்டோம், எவ்வளோ கதை விட்டுருக்காங்க. ஆண்டவர் சொல்றாரு, இவ்வளோதான் பேசுனது அப்புறம் God given a manna for them. மன்னா சாப்பிட்டுனாச்சு, மன்னா புளிச்சு போச்சு. நம்ம எங்கள் வீட்டில் அப்படிதான், நாங்கள் சாம்பார் வச்சோம்னா ஒரு குக்கர் ஃபுல்லாக வச்சுருவோம். மார்னிங் சாம்பார், லஞ்ச் சாம்பார், ஈவினிங் வேறு ஸ்நாக் அதில் சாம்பார், நைட்டு சாம்பார் கொடுக்கும்போது பொண்ணு சொல்லுவோம், நோ மோர் சாம்பார். இஸ்ரேல் ஜனங்க மன்னா சாப்பிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மன்னா, லஞ்ச் மன்னா, ஈவினிங் மன்னா, நைட்டும் மன்னா. நெக்ஸ்ட் டே என்ன ஆச்சுமா, என்ன எவ்வளோ நாள் இதை சாப்பிடுங்கிறது எல்லாம் ஸ்டார்டட் மர்மரிங். இஸ்ரேல் ஜனங்க மர்மரிங் பண்ண 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 அவங்க என்ன நடந்ததுமா, கர்த்தருக்கு கோபம் உண்டானது. என்ன பண்ணாரு தெரியுமா, காடை எங்கிருந்து வந்தார், காடை எங்கிருந்து வந்துச்சு தெரியுமா? யூ நோ ஃப்ரம் வேர் திஸ் குவைல் கேம். சரி, எடுத்து அந்த வாசிங்க. எண்ணாகமம் புஸ்தகம் 11:31, Numbers 11:31. Now a wind sent by the Lord came up, drove in quails from the sea. கர்த்தர் எப்படி கடல்ல இருந்து காடை கொண்டு வந்தார் எனக்கு தெரியல. When the wind blows, right, it brings forth food from above. உங்களுடைய வாழ்க்கையில அந்த பெருங்காற்று வருகிற நாட்களில பரிசுத்த ஆவியானவர் ஒரு வார்த்தை கொண்டு வருவார் உங்களுக்குள்ள. The word of knowledge and word of revelation will come in your life. அவர்களுக்கு என்ன நடந்தது அப்படி வந்ததுன்னா, சபையில் அப்படி ஒரு வார்த்தை வந்ததுன்னு வச்சுங்களேன், the murmuring spirit in the church will vanish. They murmured for manna. Because of manna, they how long are they going to eat? They want flesh, they want meat. The flesh வேணும்னு முறுத்து அவங்க சாப்பிட்டு மூக்கு வழியா வரலாம். சாப்பிட்றீங்களா யாரும் அந்த மாதிரி? சிக்கனை கடிச்சு சாப்பிட்டு சிக்கன் எல்லாம் மூக்குல வந்து எப்படி இருக்கும், டிஸ்கஸ்டிங். என்ன அப்படிதான் சாப்பிட்டுருக்காங்க நம்ம ஆட்கள். When the wind flows in the church, the murmuring spirit will get it off. Wind flows in your life, a spiritual life. The more you stop murmuring against things. The முறுமுறுத்தனே இருப்பாங்க சில பேர். இது சரியில்லை, அது சரியில்லை, ட்ரம் இல்லை, இது இல்லை, கிட்டார் இல்லை, கீபோர்டு இல்லை, இது எதுலாம் இது இல்லை. நாங்கள் மேல் வீட்டு அறையில் 120 பேர் ட்ரம் அடிச்சா பரிசுத்தாவை பெற்று பண்ணாங்க. கேட்குறாங்க பரிசுத்தாவை பெறும்போது எல்லாம் சில சபையில் இருப்பாங்க, ஆவியானவர் வரணும் அப்படி அப்படின்னு நாங்கள் ட்ரம்மை டமா டமா டமான்னு அந்த உருண்டு இந்த கிமிக்ஸ்லாம் வேணாம். பரிசுத்தாவியார் அங்கே போகும்போது அவர்கள் கூடியிருந்தார்கள், ஜெபம் பண்ணினார்கள், ஆவியானவர் பொழிந்தார்கள். வெரி சிம்பிள். சரிங்களா? When the Spirit of God, when the wind comes, they stop murmuring because they ate to the fullest. Wind is required. Number 3, மூன்றாவது காரியம், மூன்றாவது அனுபவம் என்ன தெரியுமா? முதலாவது அனுபவம் என்ன? சத்தம். இரண்டாவது அனுபவம் என்ன? இரைச்சல், பெருவெள்ள இரைச்சல் அவர்களுக்குள்ளாக. The wind came. The third one, the tongues of fire that separated and came to rest on each of them. The tongues of fire, nothing but it's biblically it is called the fire of truth. சத்திய ஆவியானவர் அவர் சகல சத்தியத்துக்குள்ளாய் உங்களை மேலே நடத்துகிறவராய் காணப்படுகிறார். 1 ராஜாக்கள் 18, 24, 36, 38, 39 இதெல்லாம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன நடந்தது. எப்படி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. First Kings chapter 18, 24, 36, 38, 39. You all know the story, right? There is a face to face tug war மாதிரி இருக்குதுங்க. எங்க பால்னுடைய தீர்க்கதரிசிகள், கள்ள தீர்க்கதரிசிகள் 400 பேர் அங்க எல்லாம் பலியிடுறாங்க. தங்களை வெட்டி கொள்கிறார்கள், கீறி கொள்கிறார்கள், ஆச்சா பூச்சா சத்தம் போட்டு ஜெபம் பண்ணுறது. அங்க ஒரே ஆளு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட எலியா வந்து என்ன பண்றான், பேசுனதுல வானத்திலிருந்து என்ன வந்ததுங்க? The tongues of fire came. Why that fire came? You know what? To reveal who the real true God is. When the fire comes, you will reveal the truth. That is, the tongues of fire is nothing but the fire of truth. அவன் எதுக்காக வானத்திலிருந்து அக்கினி கொண்டு வந்தது? வேற ஒன்றும் கிடையாது. To throw அது கடைசி அந்த 36, 38 வந்து வாசிங்களேன். 1 ராஜாக்கள் 18, 38.
Then the fire of the Lord fell and consumed the burnt offering and the wood and the stones and the dust and licked up the water that was in the trench. அப்புறம் 19 verse 39. And when all the people saw it, they fell on their faces and said, "The Lord, He is God. The Lord, He is God." அதுதான் நான் கேட்க விரும்புறேன். The Lord, He is God. கர்த்தரிடத்தில் நக்கி அந்த சர்வாங்க தகவலையும் விறகுலையும் கற்களையும் தண்ணீரை நக்கி போட்டது 39 போடுறது கர்த்தரே தெய்வம் என்றார்கள். He revealed the truth. When the fire comes, the truth will be revealed. பரிசுத்த ஆவியானவர் நீங்க பேசிக் கொண்டிருக்கிற வேலை நான் என்ன பேசிட்டு இருக்கேன் தெரியுமா? I'm talking the truth now. I'm talking the truth. Jesus said, I am the truth and the life and the resurrection. ஆண்டவர் சொல்றார், நானே சத்தியம். அவர் வார்த்தை உள்ள போக எத்தனை பேர் வந்துட்டு ஏதாவது கிமிக்ஸ் பார்த்து ரசிக்கப்பட்டீங்க? we are not saved through something else. We are all saved through the truth of God. That fire changed us. The fire quenched in our heart, and then it burned all the unwanted things and it transformed our life. The truth is nothing but the fire himself. And last one, the tongue of fire, it's a fire of protection. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 17-20. இங்க என்ன நடக்குது? இந்த ஒரு தீர்க்கதரிசி எலிசா தீர்க்கதரிசி என்ன நடக்குதுன்னா, the Syrians are raged against Israelites. பாருங்க, பெரும் கூட்டம் சீரியர்கள் எப்படின்னா கடல் நட்டனை போல கடல் இருக்கிற மணலை போல இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. The Syrians came against Israelites. Lot of people have been trembled against the enemies. எலியா சொல்றான், அவர்கள் கண்ணில் திறந்துருங்க ஆண்டவரே, ஜெபம் பண்றோம். அங்க 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 17-20. அவர்கள் கண்களை திறந்த வேளையில எலிசா prayed for the eyes of the servant to open. அங்க வாசிக்கிற வேளையில அங்க அக்னி ரதங்களை போல தூதர்கள் அவர்கள் மத்தியிலே பாளையம், and the fire will protect the enemies. My beloved, I want to encourage you. There are the last third experience is nothing but the evidence of the Holy Spirit. Number 1, எதை குறித்து பார்த்தோம்? The expectation of the Holy Spirit. Expectation. ரெண்டாவது experience. Experience comes in a lot of ways. Sound, wind, and we heard about the fire. இதெல்லாம் அனுபவங்கள். கடைசி evidence. You know how the evidence will be? Evidence is different from manifestation. புரியுதுங்களா சொல்றது? நானே பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்கிறதுக்கு அச்சாரமாய் எவிடன்ஸ் எப்படி எவிடன்ஸ் இருக்கும்னா, இப்போ வசனம் 4ஆம் வசனம், all of them were filled with the Holy Spirit and began to speak in other tongues as the Spirit enabled them. This is evidence. Shall I tell you the manifestation of the Holy Spirit? அவர்கள் விழலாம், அவர்கள் குதிக்கலாம், அவர்கள் பாடலாம், அவர்கள் நடனம் ஆடலாம், அவர்கள் உருளலாம். இதெல்லாம் manifestation. Here I am talking about the evidence of the Holy Spirit. They will speak in tongues. Bible says அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவி நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருள வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். What is the use of this specifically? அந்நிய பாஷை பேசுகிறது தேவனுடைய ரகசியங்களை பேசுகிறதுக்கு பிரயோஜனப்படுது. நம்பர் 1, தேவனுடைய ரகசியங்களை பேசுகிறது. எத்தனை பேர் அனுபவங்களுக்கு உண்டாக இருக்கிறது? நான் சில நேரங்கள் சிலவங்களை குறித்து ஜெபம் பண்ணும்போது நான் ஜெபம் பண்ண அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ண எனக்கு அந்த ஆவிக்குள்ளாக தேவனுக்கு என்ற ஒரு உறவு உண்டாகும். ரெண்டாவது, என்ன தனக்கு ஒரு பக்தி விருத்தி உண்டாகும். நான் தேவனுடைய ரகசியங்களை பேசுகிறான். If you are talking in tongues, you can talk the mysteries of God. தேவன் உங்களோடு பேசுவார், ஆவியானவர் உங்களோடு பேசுவார், உங்களை ஜெபம் பண்ண உதவி செய்வார். அந்நிய பாஷையை பேச பவுல் சொல்றாரு, இவ்வளவு பேச என்னை போல அதிகமாக அந்நிய பாஷை பேசுறது யாருமே இல்லைன்றார் பவுல். So try to speak in tongues in your private life. பரிசுத்த ஆவியை ஜெபம் பண்ண அதிகமாக அந்நிய பாஷை பேசுங்க. When the Holy Spirit comes, they receive power to be a witness in Judea, in Samaria, and to the ends of the earth. Without the Holy Spirit, you and me can't be a witness for Christ. Very simple. ஆண்டவர் சொல்றார், நீங்க பரிசுத்த ஆவியை நீங்க லைட்டா எல்லாம் போட்டுறாங்க பெந்தகோஸ்துக்காரங்க இந்த நாட்களில். அவங்க சும்மா மேனிஃபெஸ்டேஷன்ஸ் தான் இருக்கு. They don't have an evidence here.
மேனிஃபெஸ்டேஷன் இருக்குது. சில பேர் பார்த்து சும்மாவே குச்சிட்டு இருப்பாங்க. அங்கே இது இருக்காது. சில ஆட்கள்லாம் நிப்பாட்டு புக் சில ஆட்கள் எழுதி குதிச்சு புக்கெல்லாம் பைபிள் கீழே கிழிச்சு போட்டுருவாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க பள்ளிகள்லாம் உடஞ்சி கொடுத்துருக்கு நிறைய பேர் அடிபட்டு. That's fine. It's a manifestation. I'm not talking anything wrong with the manifestation, but I'm talking the evidence of the Holy Spirit. Speak tongues is biblical. இந்த நாட்களில் ரொம்ப கொடுமையான நாட்களில் வாழ்ந்து கொடுக்குறேன் தெரியுங்களா? ஸ்பீக்கிங் இன் டங்ஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் அப்போஸ்தலர் நாட்களில் கொடுக்கப்பட்டது. lot of people. You know what? I'll tell you very frankly. Some of them left this church because of we are speaking in tongues. I'll tell you very deep from my heart. பரிசுத்தர் நீங்க அந்நிய பாஷை பேசுறீங்க சபை விட்டு போன நாட்கள் உண்டு. We are called Pentecostals these days. This is biblical. Speaking in tongues is biblical. Speaking in tongues is the evidence of the Holy Spirit. பரிசுத்தர் கொடுக்கப்படுகிறது அந்நிய பாஷை வரங்கள் உங்களுக்கு அடையாளமாய் கொடுக்கப்படுது. Evidence. I am speaking. I receive the Holy Spirit. ஆவியால் முத்திரைக்கப்பட்ட 1 கொரிந்தியர் 1:13. அதனால ஆண்டவரால் அச்சாரமாய் கொடுக்கப்படுகிற ஆவியானவர். புரியுதுங்களா? So you have to speak in tongues.